ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பைக்கில் 2 பேர் காத்திருக்காங்க. எதுக்காக? பின்னாடி 2 லேடிஸ் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்தே போகலாம் அப்படிங்கிறதுக்காக. எதிர்பார்த்துட்டு இருந்த பைக்கும் வந்தது, இந்த பைக்கும் கிளம்பிடுச்சு. இப்போ ஸ்பீடை கொஞ்சம் கூட்டினா தானே நல்லா இருக்கும் அப்படி நினைச்சிட்டே வேகத்தை கூட்டவும் பின்னாடி இருந்தவர் டக்குனு கீழே விழுந்துட்டாரு. நம்பி உட்கார்ந்தது எவ்வளவு தப்பா போச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக் ஓட்டிட்டு வந்த ஒரு லேடியை தான் பாக்குறோம். இங்க சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே தடுமாறி பக்கத்துல இருக்கிற கால்வாயில விழுந்துட்டாங்க பாருங்க. நல்ல வேளை ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. பைக் ரோட்ல இருக்குது, ஆள் கால்வாய்க்குள்ள விழுந்து எதிர்பார்க்காத சம்பவம் ஆயிடுச்சு. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல தாறுமாற வண்டி ஓட்டிட்டு போற ஆட்களை தான் பாக்குறோம். இதுல இந்த சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமானது. ரோட்டோரத்துல நெருப்ப மூட்டி இருக்காங்க, அதனால ரோடு முழுக்க புகை மண்டலமா இருக்குது. இதுல பைக் ஓட்டிட்டு ஒருத்தர் போறாரு பாருங்க. ரோடெல்லாம் புகையா இருந்ததுனால சரியா கண்ணு தெரியல. புகையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா எதிரில் ஒரு மாடு நிக்குது. கடைசியில் புகைக்கிட்ட இருந்து தப்பி இந்த மாடு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல ஒரு லேடி பைக் ஓட்டிட்டு வரதை தான் பாக்குறோம். இந்த இடத்துல ரொம்ப சரியா தான் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுதோ தெரியல, வண்டி அப்படியே கட்டுப்பாடு இல்லாம போற மாதிரி தெரியுது. அதை சரி பண்ணி நிறுத்துறதுக்குள்ள வண்டி இன்னும் ஸ்பீடாகி ஆளையே கீழே தள்ளி போட்டுடுச்சு பாருங்க. நல்ல வழியா இப்பதான் ஒரு பஸ் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகுது. பஸ் போனதுக்கு அப்புறம் விழுந்ததுனால அவங்களுக்கு எதுவும் ஆகல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பெரிய ட்ரக்கை ஓட்டிட்டு போகும்போது அந்த ட்ரக்கை கவிழ்ந்துடுச்சு பாருங்க. உடனே டிரைவர் வெளியே வரதுக்கான பாதையை தான் தேடுறாரு. கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாரு. கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த டயர்ல தான் கால் வச்சு இந்த டயர்லயே சுத்த வேண்டியதாயிடுச்சு. டயர் ஒரு 4 சுத்தி அவரை கீழே தள்ளி போட்டிருக்கு. வேற வழி இல்லை, இந்த டயர்ல கால் வச்சாதான் இறங்க முடியும். இதோட முடிஞ்சுதே அப்படின்னு நிம்மதி பெருமுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த அளவுக்கு டவர் மாதிரி பாரத்தை ஏத்திட்டு போவாங்களா யாராவது? பைக்ல போறவர் எவ்வளவு பெரிய பாரத்தை ஏத்தி இருக்கிறாரு. கடைசியில் அந்த கார் மேல தட்டி வண்டி ஒரு மாதிரி போச்சு. ஆனா பின்னாடி இருந்த ஒரு பைக்கு வேகமா தன்னால ஓடி போகுது. ஆளே இல்லாம எவ்வளவு வேகத்துல வருது பாருங்க. நல்ல வேளை யார் மேலேயும் மோதாம போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது விசித்திர சம்பவம் தான். ரோட்ல எல்லாரும் பைக் ஓட்டிட்டு போவாங்கன்னா இந்த லேடி ஆத்துக்குள்ள பைக் ஓட்டி போறாங்க. இதையும் ஒரு சாகசமா நினைச்சு வேகமா ஆத்துக்குள்ள போய் எப்படியோ கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பாருங்க. புல்லட் ஓட்டுறதுல பயங்கர ஆளா இருப்பாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோட்ல கூட பைக் ஓட்டிடலாம் போல. ஆனா பைக்கை ரோட்டுக்கு எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பாருங்க. இந்த லேடியும் ஒரு 10 நிமிஷமா இந்த இடத்த தான் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் வண்டி ரோட்டுக்கு கிளம்புன மாதிரி தெரியல. கடைசியில வலிக்கு விழுற நிலைமைக்கு போயிட்டாங்க. 2 பேர் வேகமா உள்ள இருந்து ஓடி வந்து தூக்கி இருக்கிறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பால்காரரை தான் பாக்குறோம். பைக்ல நிறைய பால் கேன் எல்லாம் ஏத்திட்டு வராரு. இந்த இடத்துல நல்ல மழை பெஞ்சு ரோடு முழுக்க தண்ணியா தான் இருக்கு. இந்த இடம் கொஞ்சம் உயரமா இருக்கு. இந்த உயரத்துல பைக் ஏறிட்டு இருக்கும் போது அப்படியே தடுமாறிடுச்சு. பைக்கோட சேர்ந்து ஆளு கீழே விழுந்துட்டாரு. உடனே இந்த கேன் எல்லாம் ஓபன் ஆகி உள்ள இருந்து பால் எல்லாம் ரோடு முழுக்க வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப மோசமான நிலைமை தான். சுத்தி இருந்த யாரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு பால்காரரை தான் பாக்குறோம். இவரும் பைக்ல நிறைய கேன் வச்சிருக்காரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற நேரத்துல பைக் அப்படியே தூக்கிடுச்சு பாருங்க. ஆனா உடனே சுத்தி இருந்த எல்லாரும் வேகமா ஓடி வந்து அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. வண்டி கவிழ்ந்து இருந்ததுன்னா ஒருவேளை இந்த கேன் எல்லாம் திறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப வேகமா செயல்பட்டதுனால எதுவும் ஆகல. என்ன ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் ரொம்ப உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பின்னாடி பைக்ல ஒரு லேடி வேகமா வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி போறவர் இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. வீடியோ எடுக்கும்போது வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் வேகத்தை அதிகமாக்கிட்டாங்க போல. கடைசியில் பைக்கு தாறுமாறா ஓடி அப்படியே கீழே விழுந்து நொறுங்குற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் எல்லாரையும் மெதுவாக பைக் ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க. மெதுவாக ஓட்டுறதுக்கு தான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வேகமாக கூட ஓட்டிடலாம், ஆனால் இந்த மெதுவாக ஓட்டுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க. ஒருத்தர் கோட்டை தாண்டி வெளியவே வந்துட்டாரு. இருந்தாலும் இது ரொம்ப பொறுமைசாலிகளுக்கு மட்டுமே கைவந்த கலையாக இருக்கும் போல. இவர் தரையில் கால் வச்சுட்டாரு, அதனால கோட்டை விட்டு வெளியவும் போயாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு கார் வந்து நிற்குது. இதில் வித்தியாசமான சம்பவம். இந்த கார்ல இருந்து 3 பேர் கீழே இறங்கி வர்றாங்க. இறங்குற எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க. இதில் கார்ல இருந்து இறங்குற ஒரு ஆடுக்கும் ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் நம்ப முடியாத காட்சி. என்ன ஒரு பொறுப்பு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். இது யாரும் செய்யாத விஷயம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பாலத்துல மாடு ஒண்ணு நடந்து வந்துட்டு இருக்கு. இங்க பாலத்துக்கு இந்த பக்கத்துல தனியா ஒருத்தர் மாட்டி இருக்கிறாரு. அவரை மாடு நெருங்கிட கூடாதுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் பதட்டமா இருக்குது. அவரு பாலத்துல தொங்கிட்டு இருக்கிறாரு. மாடு மட்டும் பக்கத்துல வந்ததுன்னா அப்படியே ஆத்துல குதிச்சிடலாம்னு நினைச்சிருப்பாரு போல. இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்ல பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது லிஃப்ட் ஓபன் ஆகுது. உள்ள ஒருத்தர் டாகோட நிக்கிறாரு. பாக்குறதுக்கு பயங்கரமான நாயா இருக்கு பாருங்க.
ஆனால் அந்த லேடி போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததும் சத்தமே இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாயிட்டாங்க. லிஃப்ட் திறந்து வெளியே போகிறது வரைக்கும் சத்தமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே எண்ணம். எப்படியும் இந்த பயங்கர டாகு கிட்ட இருந்து தப்பிச்சா சரிதான். எப்படியெல்லாம் உஷாரா இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த கடை முன்னாடியே இந்த டாக் உட்காந்து இவரையே பார்த்துட்டே இருந்திருக்கு. கடைக்காரர் திடீர்னு இந்த டாகுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. அதை ஆசைப்படுற மாதிரியான ஒரு சாப்பாடு கொடுத்ததும் வேகமாக வாங்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் பார்க்குறது, கார்ல இருந்து இப்போதான் கீழே இறங்குறாரு. கையில் இருக்கிற பார்சலை இந்த ரோட்டில் வைக்கிறாரு. இதை ரோட்ல இருந்த ஒரு டாக் கவனமா பார்த்துருக்கு பாருங்க. வேகமா ஓடி வந்து அந்த பார்சலை தூக்கிட்டு சத்தமே இல்லாம அந்த இடத்த காலி பண்ணி ஓடிடுச்சு. இவர் மெதுவா காரெல்லாம் பூட்டிட்டு திரும்பி பார்த்தா பார்சல் அங்க இல்லவே இல்லை. அது ரொம்ப பசியோட இருந்திருக்கும் போல. வாசனையோட ஒரு பார்சல் வரும்போது வேகமா வேலையை பார்க்க வேண்டியதுதான். இங்க இந்த வீடியோ நம்ம பார்க்கறது டெலிவரி பண்றதுக்காக வந்தவர் தான். அவரோட பேக்ல இன்னும் ஒரு பார்சல் இருக்குது. அந்த பார்சல் தவறி கீழே விழுது. இதை பக்கத்துல இருந்த ஒரு நாய் வேகமா பார்த்துருக்கு பாருங்க. உடனே அதை எடுத்துட்டு சத்தமே இல்லாம இடத்த காலி பண்ணி ஓடி போயிடுச்சு. இவர் திரும்பி பக்கம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் அந்த பார்சல் அந்த டாகுக்கு தானே எழுதிருக்கு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். வீட்டுல 2 பேர் கிச்சன்ல சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு குரங்கு ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருக்கு. வாசனையை மோப்பம் பிடிச்சி கரெக்டா கிச்சனுக்கு வந்திருக்கு பாருங்க. வந்த வேகத்துல அதுக்கு தேவையான ஒரு பொருள் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுச்சு. ஏதோ தயார் பண்ணி இந்த ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த 2 பேரையும் தொந்தரவு பண்ணாம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வேகமா ஓடி போயிடுச்சு. இது குரங்கு இருக்கிற பகுதிகளில் தினந்தோறும் நடக்கிற விஷயம் தான். இதனால கிச்சன்ல இருக்கிற ஜன்னல்ல கூட வலை போட்டு வச்சிருப்பாங்களாம். அடுத்தது இங்க இந்த வீடியோல விசித்திரமான காட்சி தான். இந்த மதில் மேலே ஏறி நடந்துட்டு இருந்த இந்த டாக் இந்த 2 கம்பிகளுக்கு நடுவில் சிக்கி இருக்கு. 1 மணி நேரமா இது மேலதான் நின்றுட்டு இருக்கு. இதை வெளியே கொண்டு வரதுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஆனா அந்த வேலை 1 செகண்ட்ல முடியும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. பெரிய வேலையா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா செகண்ட்ல வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல 4-5 ஒட்டக சிவிங்கிகள் இந்த ஆத்துல நடந்து போறதை தான் பாக்குறோம். இதுல இந்த ஒட்டக சிவிங்கி பாருங்க அப்படியே கீழே வரைக்கும் போயிடுச்சு. வெறும் கழுத்து மட்டும் தான் தெரியுது. ஆத்துல இருந்த முதல்ல காலை பிடிச்சி எடுத்திருக்கும் போல. எப்படியோ எட்டி உதச்சிட்டு கரைக்கு வந்து சேர்ந்துடுச்சு. காட்டுல இருக்கிற விலங்குகளும் ஒவ்வொரு நிமிஷமும் உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த ஆட்டோமேட்டிக் கதவு மெதுவா இப்பதான் ஓப்பன் ஆகுது. உள்ள போகலாமா அப்படின்னு இந்த லேடி வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த ஷட்டர்ல எவ்வளவு நீளமான பாம்பு இருக்கு பாருங்க. மேல இருந்து எகிரி குதிச்சு வர்றதுக்கு ரெடியா இருக்குது. பார்த்ததும் அவ்வளவுதான் ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல ஒரு குரங்கு உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறோம். ரோட்ல வேற எந்த ஆட்களும் இல்ல. குரங்கு மட்டும் தனியா இருக்குது. ஆனாலும் சைக்கிள்ல வந்த ஒருத்தர் இவ்வளவு தைரியமா வராரு பாருங்க. கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் போல. குரங்கு கரெக்டா சைக்கிள்ல வந்து அவர் மேல பாஞ்சு அவரை கீழே தள்ளி விட்டுருக்கு. அவர் இதுக்கு மேல அந்த குரங்கு முன்னாடி நிக்க முடியாதுன்னு சைக்கிளை போட்டுட்டே ஓடிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கேக்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சீகல் பறவை வந்திருக்கு. வந்த பறவை கேக் அப்படியே தூக்கிட்டு ஒரே வேகத்துல பறந்துடுச்சு. இதனால இந்த சீகல் பறவையை திருட்டு பறவைன்னு சொல்லுவாங்க. எப்போ எங்கிருந்து வரும் எதை பிடுங்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அடுத்தது இங்க இந்த வீடியோல போட்டை பார்த்ததும் உள்ள இருக்கிற நீர் யானை எவ்வளவு வேகமா செயல்பட்டு அந்த போட்டை கவிழ்த்து போட்டிருக்கு பாருங்க. அதுல இருந்தவர் தண்ணிக்குள்ள போனாலும் மறுபடியும் தண்ணியில இருந்து நீச்சல் அடிச்சு அந்த போட்டு மேல ஏறி வராரு. நீர் யானை எப்பவும் கொஞ்சம் கோபக்கார விலங்குதான். அதுவும் தண்ணிக்குள்ள யாராவது இறங்கிட்டா அவ்வளவுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல காண்டாமிருகம் அதோட குட்டியோடு சேர்ந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த ஆத்துக்கு வந்திருக்கு. இந்த நீர் யானை பாருங்க தண்ணி குடிக்க விடாம அப்படியே குறுக்க நின்று இருக்கு. பார்த்ததும் இந்த தாய் காண்டாமிருகம் வேகமா ஓடி வந்து நீர் யானையை தண்ணிக்குள்ளே விரட்டி விட்டுருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல உயரமான மண்மேடு, அது மேல ஒரு கட்டடம் இருக்குது. இந்த கட்டடத்துக்கு கீழே இத்தனை பேர் நிக்கிறாங்க. 4-5 மாடுகளும் நிக்குது பாருங்க. திடீர்னு அந்த கட்டடம் அப்படியே சரிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எல்லாரும் உடனே சுதாரிச்சு வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அந்த மாடுகளும் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு இடத்த காலி பண்ணிடுச்சு. எல்லாம் நடந்து முடியறதுக்கு ஒரு 10 செகண்ட் கூட ஆகல. எவ்வளவு வேகமா நடக்குது பாருங்க.